வணக்கம். இன்றைய ஜீவா சினிமால அந்த புஷ்பா 2 திரைப்படத்தை பற்றிய ஒரு பார்வைய தான் முன்வைக்கலான்னு பார்த்தேன். இந்த படம் ஒரு அரசியல், ஒரு சமூக பார்வையில் இந்த படத்தில் ஆய்வு செய்ய என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்குமே அந்த கேள்வி எழும். இந்த படம் ஒரு கமர்ஷியல் படம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பக்கா தெலுங்கு மசாலா படம். ஒரு ஆந்திரா பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயிச படம் தான். ஆனால் இந்த படம் சில மரபுகள உடைச்சிருக்கு. ஹீரோயிச படம் தான். வழக்கமான ஐட்டம் சாங்கு, ஆட்டம், பாட்டம், ஹீரோயிசம், ஃபைட்டு எல்லாம் இருக்கிற படம் தான். ஆனா, சில விஷயங்கள அது உடைச்சிருக்கு. அது நீங்க கவனிச்சு பார்க்கணும். இந்த படத்துல பொதுவா ஒரு ஹீரோ வந்து இந்த ஊர் பேர் தெரியாதவன், அப்பன் பேர் தெரியாதவன் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட ஒரு கதாநாயகர்கள் திரைப்படம் நெறையா வந்திருக்கு. பொது சபையில வச்சு உன் அப்பன் யாருன்னு தெரியுமா? அப்படிங்கிறது. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அப்படிங்கிற கேள்வி. உடனே ஹீரோ டென்ஷன் ஆகி அடிக்கிற மாரியான காட்சிகள் அந்த படங்கள்லாம் வந்திருக்கும். இதுவுமே அதே மாரியான கதை தான். கடைசி வரையும் தனக்கான அங்கீகாரம். எங்க அப்பா யாரு? அப்படிங்கிற அந்த கேள்வி. அதை தர மறுக்கின்ற அவனுடைய குடும்பம், அந்த குடும்ப பேர், அவங்க அப்பா பேரோடு அவரை இணைத்து பேசுவது. அது மறுக்கப்பட்ட ஒருவன். அப்போ ஒரு குடும்பம், ஒரு அந்தஸ்து, அந்த கோத்திரம், அந்த பெருமையோட வாழுகின்ற இவங்க அண்ணன். இவனுங்க அது எதுவுமே தனக்கு கிடைக்காம ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு தம்பி. அந்த தம்பி தான் கதாநாயகன். அவன் வந்து ஒரு உதிரியா இருக்கிறான். நல்லா வேலை செய்றான். காட்டுத்தனமா வேலை செய்வான். ஹெல்ப் பண்ணுவான். எவனுக்கும் பயப்பட மாட்டான். யாரு வந்தாலும் கால் மேல கால் போட்டு தான் உட்காருவான். சீஃப் மினிஸ்டராவே இருந்தாலும். அப்ப பணம் குடுக்குறவன், முதலாளி இந்த கணக்கெல்லாம் அவனுக்கு வராது. என் காலு நான் போடுவேன். என்னா? அப்படின்னு கேட்கறது தான். என்னா சார்? என் கால் மேல நான் கையெழுத்து போடுறேன். உனக்கு என்ன சார் வலிக்குது? அப்படிங்கிற மாரி ஒரு வித்தியாசமான டோன்ல புஷ்பா பேசுவாப்புல. அது ஒரு நல்ல பாடி லாங்குவேஜ் தான். அல்லு அர்ஜுனா வந்து அந்த உடல் மொழி வந்து உண்மையிலே பாராட்டணும். அதற்கு நல்ல ஒரு அபாரமான உழைப்பை அ அல்லு அர்ஜுனா போட்டிருக்கிறார். ஸோ ஒருபுறம் குடும்பம் எங்கே? எனக்கான அங்கீகாரம் எங்கே? இந்த அமைப்பில் ஒரு ஃபேமிலிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுவும் அப்பா பேருங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது எனக்கு மறுக்கப்பட்டுருச்சேன்னு அவன் ஒரு உதிரி போராடி, ஒரு ஊரையே தனக்கான ஆளா மாத்தி வச்சிருக்கிறான். யாருன்னு கேட்டா, நான் புஷ்பா நண்பன். நான் புஷ்பாட்ட வேலை பார்க்குறவன். நான் புஷ்பா மேனேஜர். அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பாதிக்கப்பட்ட வலியிலிருந்து தன்னை வளர்த்துக்கிட்டு ஒரு பெரிய டான் ஆகுறான். அவன் யாருன்னா, ஒரு மரத்த வெட்டுற அந்த கடத்தலுக்கு போம்போது அந்த மரத்த வெட்டி குடுக்குற ஒரு கூலி. அந்த கூலி இன்னைக்கு மிகப்பெரிய டான் ஆகி அந்த சித்தூர் ஜில்லாலயே அரசியலை தீர்மானிக்கிற அளவுக்கு மாறுறான். இவன் இப்படி இன்னொரு புறம் மாறுறான்னா, இன்னொரு புறம் அதிகார வர்க்கத்தோட போராடுறான். அரசியல்வாதிகளுடன் போராடுறான். அவங்கள எதிர்த்து நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா பார்த்துக்குவோம் அப்படின்னு பார்க்குறான். அதுல பகத் பாசில் அந்த போலீஸ் ஆஃபீசர். அவனோட ஈகோ பிரச்சனை வேற. அவனோட மரங்க வெட்டி கடத்துறான். அவனுக்கு அகைன்ஸ்டா இருக்கான். அவனுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்கிற அந்த ஒரு போராட்டம் ஒரு புறம். இன்னொரு புறம் அவனுக்கு ஒரு பெர்சனலா ஈகோ. ஒரு ஒரு படிக்காதவன், ஒரு கூலி வேலை பார்க்குறவன், ஒரு மரக்கடத்தலு, ஒரு பட்டி காட்டான். நான் படிச்ச ஆஃபீசர் என்னைய கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறானேங்கிற அந்த ஒரு சண்டை பகத் பாசிலுக்கு அந்த ஒரு ஈகோ. இது இந்த இந்த வந்து எவ்வளோ சுவாரஸ்யமா கொண்டு முடியுமோ அத கொண்டு போயிருக்கிறாங்க. பகத் பாசிலுக்கும், அல்லு அர்ஜுனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈகோ. என்ன சாரு நான் பிராண்ட் இல்லைன்னு தானே சொல்றேன். நான் பிராண்டு. நான் பயன்படுத்துற பொருளோ, வேட்டி, சட்டை பிராண்டான்னு எனக்கு தெரியாது. புஷ்பாங்கிறது பிராண்ட். அதுதான் கடைசியில சொல்றான். எனக்கு அடையாளம் இல்லைன்னு சொன்னீங்களடா. எனக்கு ஒரு குடும்பம் இல்லைன்னீங்க. எங்க அப்பா பேரோட என்னை சேர்த்துக்க முடியாது. நான் ஒரு லும்பன் அப்படிதானே சொன்னீங்க. பட் நானே அடையாளம்டா. என் என் பேரை வைத்து பல பேர் அடையாளப்படுத்திக்கிறான். நான் புஷ்பாவோட ஆளுன்னு. புஷ்பா பிராண்டு அப்படிங்கிறான். பகத் பாசில் வந்து நீ பிராண்டா வாட்ச் யூஸ் பண்ணுவ, பிராண்டா கோட் யூஸ் பண்ணுவ. நான் நான் பிராண்டுடா. புஷ்பாவ 4 பேர் யூஸ் பண்ணுவான்டா. புஷ்பா பேர. அப்படிங்கிற அந்த கெத்துலயே புஷ்பா ஒரு லும்பனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அட்ராசிட்டின்னு எடுத்துக்கலாம், ஒரு சபதம்னு எடுத்துக்கலாம், ஒரு ஈகோ இப்படியும் எடுத்துக்கலாம். வந்து பாருடா நீ படிச்சவன் வெள்ளையா இருக்க, என்ன வேணாலும் வச்சுக்கோடா. நான் கூலி தான்டா. ஆனா நான் தான்டா பிராண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கெத்து, அது ஒரு மாரி ரசிக்க வைக்குது. ஒரு ஒரு இல்லாதவன், ஒரு எளியவன் வந்து ஒரு அதிகார வர்க்கத்துக்கு நேருக்கு நேர் நின்னு சவால் விடுகிற அதுதான் புஷ்பாவுடைய வெற்றிக்கு காரணம். இதுக்கு காரணம் ஆந்திராவினுடைய இயல்பு. ஆந்திரா ஒருபுறம் நில உடைமையாளர்கள், கடவுள் நம்பிக்கையாளர்கள், இந்த சனாதனிகள் இவர்களால் சூழப்பட்ட பகுதியா இருந்தாலும், இன்னொரு புறம் ஆந்திராவுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு வந்து நக்சல்பாரி வரலாறு. எளியவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வரலாறு ஆந்திராவுக்கு இருக்கு. தெலுங்கானா போராட்டம்ங்கிறது சுதந்திர இந்தியாவின் முதல் போராட்டம். நீங்க தெலுங்கு சினிமாவை கவனிச்சீங்கன்னா, ஒரு படம் பக்தி படமா இருக்கும். இன்னொரு படம் பாலகிருஷ்ணா படம் 2 காதநாயகி, 3 டூயட், 4 ஐட்டம் சாங்ன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப புஷ்பா மாரியான படங்கள் வந்து
ஆந்திராவின் இயல்பு தான். ஆந்திரா அந்த உழைக்கும் தெலுங்கு மக்களுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கு. அவங்க வந்து அந்த அங்க வந்து இன்னொரு பக்கம் ஒரு ஒரு இடதுசாரி சோசலிச சிந்தனை கொண்ட ஒரு நக்சல்பாரி சிந்தனை கொண்ட ஒரு கூட்டமும் ஆந்திராவின் அங்கம் தான், தெலுங்கானாவின் அங்கம் தான். அப்ப புஷ்பா மாதிரி படங்களை எப்படி பார்க்கணும்னா ஆந்திராவினுடைய ரியல் ஃபேஸ். அங்கு உள்ள உழைக்கும் மக்கள் அந்த உதிரிகள் வந்து ஒரு உதிரி கதாநாயகன் ஆகிறான். தனக்கென்று ஒரு குடும்ப அமைப்பு இல்லாதவன், முதலாளியால் விரட்டப்பட்டவன், பண்ணையாரால் விரட்டப்பட்டவன், எல்லாம் கிடைக்கப்பெற்றவனால் அவமானப்படுத்தப்பட்ட ஒண்ணும் இல்லாதவன், அவன் ஹீரோவாகிறான், டான் ஆகிறான், ரவுடி ஆகிறான், தீர்மானிக்கிறாங்கிறப்ப அதை கொண்டாடுறாங்க. இது ஒரு ஆந்திராவினுடைய கல்ச்சர், ஆந்திராவின் மறைக்கப்பட்ட வெளியே பேசப்படாத கல்ச்சர். அதுதான் புஷ்பாவினுடைய வெற்றி காரணம். நீங்க விஜயகாந்தினுடைய வெற்றிக்கு இன்னொரு காரணமும் தான். விஜயகாந்த் ஒரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸரா வருவார், இன்னொரு புறம் வந்து தேடப்படும் குற்றவாளியா வருவார். கேப்டன் பிரபாகரனாவும் வருவார். பூந்தோட்ட காவல்காரன்ல ஒரு பழங்குடி மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு போலீஸால் தேடப்படுகின்ற ஒரு நபராக வருவார். பெரியண்ணா படத்துலையும் ஒரு கொத்தடிமை மீட்பு போராளியா வருவார். அது போலீஸ் தேடப்படுகிற நபரா. விஜயகாந்த் 2 விதமாகவும் ரசிகர்களை கவர்ந்தார். ஒன்று கடமை கண்ணியம் கட்டுப்பாடை நிலைநிறுத்துகின்ற ஒரு கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரி, இன்னொரு புறம் மக்களுக்காக நிற்கிறவன், பழங்குடியின மக்களுக்காக நிற்கிறவன். வட தமிழகத்திலும் அந்த மலைப்பகுதிகளிலுமே விஜயகாந்துக்கு ரசிகர்கள் அதிகமானது காரணம் அதுதான். அந்த நிறம், அந்த கருப்பு நிறமும், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டம், அவர்களை காவல்துறை நடத்திய விதம், அப்போ வந்து தனக்கான நாயகனா விஜயகாந்த் இருக்காரு அப்படிங்கிற அது ஒரு ரீசன். ஸோ தமிழ்நாட்டின் வட தமிழகத்தில் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள், எளிய மக்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரியான நிலையில் தான் பெரும்பான்மையான மக்கள் ஆந்திராவில் இருக்கிறாங்க. இப்போ புஷ்பா நாயகன் வந்து அந்த மாதிரியான ஒரு கூட்டத்திலிருந்து வர்றான். தேடப்படும் குற்றவாளி, அதிகார வர்க்கத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தினுடைய பிரதிநிதியா வந்து நிற்கிறான். ஸோ அது வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று புஷ்பால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த படம் முழுக்க ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு பெண்ணிய மொழி பேசுகிறாங்க. பெண்ணிய மொழியா? புஷ்பால எங்கேயா ஃபெமினிசம் இருக்குது, என்னையா பேசுறீங்கன்னு கேட்கலாம். படம் தொடக்கத்திலேருந்து அது இருக்குது. படமே தான் பொண்டாட்டி ஆசைப்பட்டா அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக முதலமைச்சரை மாத்துறார். முதலமைச்சரோட ஒரு ஃபோட்டோ எடுக்க போகும்போது நீ எல்லாம் எனக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கலாம், அதுக்காக பக்கத்தில் நிற்காதரான்னு சிஎம் வந்து கெத்தோட பேசுகிறாரு. அந்த கெத்தான சிஎம் தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட ஃபோட்டோ எடுக்கிறமே சிஎம்மாக இருந்தால் போதும் என் ஸ்டேட்டுக்குன்னு சிஎம்மையே மாத்துறாரு பொண்டாட்டி பேச்சை கேட்டா. அப்போ சிஎம் பதவி இழந்த சிஎம் ஒரு டயலாக் சொல்கிறாரு, பொண்டாட்டி பேச்சை கேட்டிருந்தா நான் சிஎம் ஆகியிருந்திருப்பேன். ஏன்னா பொண்டாட்டி சொன்னா அவன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு, பொண்டாட்டி பேச்சை கேட்காதனால என் பதவி இழந்துட்டேன், பொண்டாட்டி பேச்சை கேட்டதுனால புஷ்பா இன்னைக்கு ராஜாவா இருக்கான்னு. ஸோ மனைவி பேச்சை கேட்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து அழுத்தமாக பதிவு செய்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டான், ராஜாக்கள், ரவுடிக்கள் திரைப்படங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிதமிஞ்சிய ஆம்பளத்தனம் இருக்கும். ஆம்பளடி நான் 4 பேர் அடிப்பேன்டி அப்படிங்கிற டைலாக் இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஹீரோக்கள் ரவுடிகளாக நடிப்பாங்க. ரவுடிகளாக நடிக்கும் போது அவங்கள்ட்ட ஒரு மேன்லி, ஒரு ஆம்பளத்தனம்ங்கிறது பெண்ணை உதாசீனப்படுத்துறது, பொம்பளையா இருக்கணுங்கிறது, பொம்பளை சேலை கட்டணுங்கிறது, இப்போதான் நீ ஒரு பொம்பளை மாதிரி இருக்கேங்கிறது, ரொம்ப படிச்சுட்டேன்னு ஆடாதடிங்கிறது, இங்கிலீஷ் பேசினாலும் நீ ஒரு பொண்டாட்டின்னு சொல்றது, இந்த மாதிரி தத்துவங்களை வந்து உதிர்ப்பதற்காகவே ரவுடி ஆம்பளைகள் இருப்பாங்க. கதாநாயகன் ரவுடியா இருந்தால் இந்த மாதிரி டைலாக்லாம் பேசுவாப்ல. குடிச்சிட்டு வந்து அடித்தாலும் வாங்கிக்கணும், அவதான் இது, புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கடைசியில் தாயா மாதிரி சேவை செய்யணும், அதை பார்த்து ரவுடி மனமானுவார். இந்த மாதிரியெல்லாம் கதைகள், இந்த புதிய பாதை இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மட்டமானவனாக இருந்தாலும் ஆம்பளைய பொம்பளை ஏற்றுக்கணுங்கிற கதைகள். இதிலிருந்து புஷ்பா வந்து மாறுபட்டு வருது. அவன் கடைசி வரையும் பொம்பளையை தான் உயர்த்தி பேசுகிறான். எங்கள் அம்மாவுக்கான மரியாதை வேணும், அது ஒரு போராட்டம். அப்புறம் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்பேன், என் பொண்டாட்டி இருந்து அதை அந்த விஷயத்தை இந்த படம் முழுக்க சொல்லுது. ஆம்பளையா, நான் ஒரு பொம்பளைக்கு கட்டுப்படுறவன் ஆம்பளையா அப்படின்னு கேட்குற ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் பொண்டாட்டி காலை எடுத்து வச்சு அந்த காலால் தான் முகத்தை வந்து தடவிக்கிறாரு. அந்த புஷ்பா அப்படிங்கிற ஸ்டைலில் வந்து அவள் கால் பாதத்திலேருந்து பண்ணுறாரு. மனைவியை தூக்கி கொண்டு போய் பாத்ரூமில் போய் உட்கார வைக்கிறார். உனக்கு வலிக்கும், நான் கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன்னு டாய்லெட்டில் உட்கார வைக்கிறேன். இந்த அளவுக்கு இறங்கி, நான் வெளியே ரவுடியாக இருக்கலாம், எப்படியா இருந்தாலும் பொம்பளைக்கே விட நான் என்ன பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த படம் முழுக்க பதிவு செய்யுது. இது ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் நான் அந்த படத்தில் பார்க்குறேன். அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் எப்பவுமே கதாநாயகர்கள் வந்து அந்த மனைவி காஃபி கொடுக்கும்போது ஒரு பெட்டில் இழுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் நடக்கும், ஒரு உடலுறவு மாதிரி காட்சியை காப்பாங்க, போர்வைக்குள்ள போத்திக்கிற மாதிரி. அப்புறம் திருப்பி மனைவி குளிக்க போகிற மாதிரி காட்சி காப்பாங்க. அப்படின்னா அவர் ஆம்பளை அப்படி முடிச்சிட்டாருன்னு மீசையை முறுக்கிற மாதிரி ஒரு காட்சியை காப்பாங்க. இந்த படத்தில் கதாநாயகன் மனைவியை கூப்பிடல, மனைவி தான் எப்போ பார்த்தாலும் வா எனக்கு மூடாயிருச்சு, நீ என்னை தொட்டையில ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சுன்னு படம் முழுக்க மனைவி தான் தன் ஆசைக்கு
கணவனை அழைக்கிறான். இப்படி வந்து தமிழ் திரைப்படங்களை காமிக்கவே மாட்டாங்க. எவ்வளோ ஸ்டைல் மாடர்ன் பொண்ணா இருந்தாலும் ஆம்பளை ஆசைக்கு தான் பொம்பளை இணங்கணும். பொம்பளைக்கு காம உணர்வு வருது, அது ஆம்பளை அடக்கணுங்கிற மாதிரி தமிழ் சினிமால மேக்சிமம் நான் பார்த்ததில்ல. இந்த படத்துல தான் பெண்ணினுடைய காம உணர்ச்சிய கதாநாயகன் வந்து கட்டுப்படுத்துறான். அவன் வந்து முடியலங்கிறான். "என்னை விட்டுரு, வேலை இருக்கணும்." கிடையாது. காலையா இருந்தாலும், ஈவினிங்கா இருந்தாலும் எனக்கு மூடு வந்துருச்சுன்னா, நீ என்னைய வந்து என் கூட நீ வரணும் அப்படின்னு இவ்வளவு வெளிப்படையா இயல்பான உரையாடல்களை இந்த படத்துல வைத்திருப்பதுங்கிறது ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய விஷயமா பார்க்குறேன். ரொம்ப மரியாதைக்குரிய விஷயம் பார்க்குறேன். இத்தனை ஆண்டு காலம் ஒரு ஆம்பளைக்கு மட்டுமே காமம், காதல் எல்லாம் உண்டு. பொம்பளை அதுக்கு ஏற்றாப்புல நடக்கணுங்கிற மாதிரியான ஒரு பொது புத்தியை காண்பித்த திரைப்படங்கள்ல ரொம்ப ஓப்பனா பொம்பளை ஆசைக்கு நீ இணங்குடா, பொம்பளையை திருப்திப்படுத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ரொம்ப அசால்ட்டா, இது ஒரு பெரிய பிரச்சாரம் கிடையாது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு, ஸ்ரீலேகா பாட்டு, அந்த இஸ்க் இஸ்க்ன்னு அந்த ஃபோட்டோ போடுற மாரி. நம்ம சமந்தா பாடுனாங்கல்ல, "ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியான்னு." அந்த பேட்டர்ன்ல வரக்கூடிய பாடல். அந்த பாடல் வரிகள கவனிச்சு பாருங்களேன். பொம்பள பிள்ளைட்ட பேசு, பொம்பள வந்து எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஆம்பளைகிட்ட ஆம்பள வந்து கட்டி பிடிக்கலாம், நல்ல நட்பா பழகு, காதலா பழகு, இல்ல பிரேக்கப் பண்ணு, என்ன வேணாலும் பொம்பள பிள்ளைகிட்ட பண்ணு. ஆனா பப்ளிக்ல பெண்களை இழிவுபடுத்தாத. அந்த பாடலுடைய வரிகள் பாருங்களேன். நீங்க ஏதோ ஐட்டம் சாங் மாரி தெரியும் அந்த பாடல பார்க்க. வரிகள் வந்து முற்போக்கான விஷயங்கள் தான். அதாவது ஏன் உனக்கு இருக்கிற மாரி தான் நானும். 2 பேரும் ஜாலியா இருப்போம், பேசுவோம், பழகுவோம். டேட்டிங் போறதுனா டேட்டிங் போ, வா. ஆனா நீ அத பண்ணிட்டு ஒரு பெண்ண வந்து ஒரு மெட்டீரியலா பார்த்த பாரு. அதுதான் தப்பு. சமூக வலைதளங்களை கேவலப்படுத்துறது, மார்பிங் பண்ணி பெண்ணை இழிவுபடுத்துறது. அப்படி பண்ணாத. பெண்ணோட நட்பா இரு, காதலா இரு, காமமா இரு. உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருச்சுன்னா நீங்க என்ன வேணாலும் ஜாலியா இருங்க. பிடிக்கலன்னா விலகிக்கோங்க. ஆனா அந்த விஷயத்த பத்தி ஒரு பொது வெளியில ஆம்பள பெருமையா சொல்றது, அவள நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது, அவ என் ஆளுடா, இப்படி இப்படி சொல்லி பொது வெளியில அசிங்கப்படுத்துறது, புரணி பேசுறது, அப்படி பண்ணேன்னா வெளுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான் அந்த அந்த பாடல் வரிகளை நீங்க கவனிங்க. ஸோ பெண்ணுக்கான வெளி குறித்து இந்த பாடல் பேசுது. பார்க்க ஒரு ஐட்டம் சாங் மாரி தெரிஞ்சாலுமே, இந்த படத்துல பல விஷயங்கள் வித்தியாசமா பேசியிருக்கு புஷ்பா. குடும்பம்ங்கிற அமைப்பு, அவன் உதிரியா இருக்கிறது, அது மட்டும் இல்லாம இந்த பெண்கள் குறித்த பார்வை. இது நீங்க புஷ்பா படம் குறித்த விமர்சனங்கள்ல இந்த விமர்சனத்த யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த பார்வை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, படத்துல 2 சீன்ல புடவ கட்டிட்டு தான் ஹீரோ வந்து சண்டை போடுறாரு. புடவ கட்டிட்டு பண்றாரு. ஒரு ஆம்பள புடவ கட்டுற மாரி காட்சிகள எப்படி காமிப்பாங்கன்னா, காமெடி காட்சியா காமிப்பாங்க. ஒரு பொம்பள வேடம் போடுறான்னா, அவன் வந்து ஒரு ஆம்பள பொம்பள வேஷம் போடுறது நகைப்புக்குரியது, கேவலமானது, கிண்டலுக்கானது அப்படின்னு தான் தமிழ் சினிமா பார்க்கும். இல்லன்னா திருநங்கை கதாபாத்திரம் வந்துச்சுன்னா, ஒரு ஆம்பளைய வந்து பெண் வேடம் விட்டு ஒரு சேலை கட்டி காமிப்பாங்க. இப்ப சரத்குமார் வந்து பெண் வேடம் விட்டாரு. திருநங்கையா நடிச்சிருந்தாரு. திருநங்கைகளை வந்து மரியாதையா நடத்துங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை அது. அந்த படம். அது நல்ல விஷயம் தான். சரத்குமார் அத திருநங்கை கதாபாத்திரத்துல நல்லாவே நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல புஷ்பா திருநங்கை கிடையாது. அவர் வந்து பெண் வேடம் விட்டது திருநங்கைக்காக கிடையாது. ஆம்பள தான். அவர் ஆணாகவே இருந்தாலுமே சேலை கட்டுறாரு. சேலை கட்டுறத பெருமையாவும், அது ஒரு புனிதமாவும் பார்த்து கடவுளோட நெருக்கமா காமிக்கிறார். அந்த புடவ கட்டிட்டு தான் அவர் அடிக்கிறார். கிளைமாக்ஸ் காட்சியிலே அவர புடவ கட்டிட்டு அடிக்க விடுறாரு. இதுவே ஒரு டிஃபரண்டான கான்செப்ட். ஸோ படத்துல வந்து புடவ கட்டிய புஷ்பா, ஆனா பாடையில் ஏறிய ஹீரோயிசம். அது நான் கவனிச்சிருக்கேன். அதாவது ஒரு ஆணுக்கான ஒரு ஆம்பளத்தனத்தை வந்து இந்த படம் வந்து மெல்லிதா உடைந்திருக்கு. இவ்வளோ ஆழமான அரசியல் இந்த படத்துல இருக்கா? அந்த இயக்குனருக்கு இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது குறித்த ஒரு பார்வை அவருக்கு இருக்கு. இத நீங்க ரொம்ப முற்போக்கு ஆங்கிள்ல பார்க்குறீங்களோ இல்லையோ, நான் இந்த விஷயத்த கவனிச்சேன் இந்த படத்துல. இந்த படத்துல நான் சொன்ன விஷயத்துல நீங்க இதுவரையும் இந்த படத்த பார்க்கலைனாலும், நான் சொன்ன விஷயங்களோட அந்த காட்சிகள நீங்க பொருத்தி பாருங்க. உங்களுக்கு இது புரியும். அது இதுவரையும் பேசிய ஆம்பளத்தனம், ரவுடித்தனம் அப்படிங்கிற விஷயத்த இந்த படம் வந்து மெல்லிதா உடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம தெலுங்கு மக்களுக்கு ஏன் இந்த படம் இவ்வளவு நெருக்கமா இருக்குன்னா, அது தலைமறைவாக இருக்கின்ற அந்த உதிரிகளாக இருக்கக்கூடிய நக்சல்வாதிகளாக இருந்த அந்த அரசியல் மரபு, சமூக மரபு தெலுங்கு மக்களிடம் இருக்கு. அந்த கான்செப்ட் தான் புஷ்பா மாரியான இன்னொரு முகம். இது ஆந்திராவினுடைய இன்னொரு முகத்தை பேசியதுனால இந்த படத்த வந்து மக்கள் கொண்டாடுறாங்க. ஏன்னா புஷ்பா பற்றிய ஒரு வித்தியாசமான பார்வைய பார்த்தீங்களா? எல்லா படத்திற்கு பின்னாலும் அரசியல் இருக்கு. ஒரு சமூக நோக்கம் இருக்கு. அதை வெளிப்படுத்த வேண்டியது, சில நேரங்கள்ல சில பேருடைய தப்பான நோக்கங்கள அம்பலப்படுத்த வேண்டியது திரை விமர்சகர்களுடைய கடமை, அரசியல் விமர்சகர்களுடைய கடமை. அந்த வகையில் ஜீவா சினிமா புஷ்பா குறித்து தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள நீங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. நன்றி.